கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜாக்லின். நான் சென்னையிலேருந்து வரேன். 2016 மேரேஜ் ஆச்சு. 3 இயர்ஸாக எனக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த கூட்டத்தில் கீழே உட்காந்து நான் ரொம்ப அழுது ஜோம் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் எனக்கு குழந்தைய கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன்னு கீழே உட்காந்து பொருத்தனை பண்ணேன். அப்புறம் எனக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்புறம் டிவியை பார்த்தேன். அங்கிள் அப்போ உன் கருவை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி அங்கிள் அந்த நேரம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு வித்தின் ஒரு 1/2 hour ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறோம். நான் 1.5 மாதமாக கன்சீவாக இருக்கேன். எல்லாம் கர்த்தருக்கு தான் துதி கனம் மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நான் கடந்த அக்டோபர் 31 எங்கள் கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருந்தோம். ஒரு வருமானம் இல்லாததுனால, ஒரு கடையில் வாடகை கொடுக்க முடியாதனால என் கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். தலைக்கு மேலே ஒரு கடன் வேறு. என்னோடய நகை எல்லாமே பேங்கில் இருந்துச்சு. எனக்கும் வேலை கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் திடீர்னு சொல்லிட்டு கடந்த மாதம் 7ஆம் தேதி என் ஃப்ரெண்டு அக்கா என்னை இந்த இடத்துக்கு நம்ம அன்பரின் பாதையில் மீட்டிங்க்கு போய் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். உள்ளே வரும்போதே நான் அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிங்கிற வசனத்தை நான் பார்த்தேன். எனக்கு சரி, ஏதாவது இந்த வருடத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், என்னுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருக்குது, அதனால எனக்கு ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்று நாங்கள் போய் ஜோம் நீட்டு போனோம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன இடம் நேசரேத் பகுதியில் இருந்தது. அது ஒரு சந்துக்குள்ளே இருந்ததுனால விற்காமல் இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். நகை கடன் இருக்குது, ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது விற்று நம்ம வீட்டை லீஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம். அது முடியவே இல்லை. இந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போகும்போது எனக்கு திடீர்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து ஒருத்தர் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னானே எங்கள் அப்பா போய் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாங்க. நாங்களும் போய் முடிச்சுட்டு வந்தோம். தேவனுடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நகையை நாங்கள் திருப்பி வைக்கும்போது சொல்லுவாங்க பேங்கில், எப்போ 8 வருஷமாக நாங்கள் அதை நகையை திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ பேங்கில் கேட்பாங்க, எப்போ நீங்கள் திருப்பிவீங்க, திருப்பி வட்டியே கட்டவும் முடியும், திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்போ அந்த நகையெல்லாம் கையில் வாங்கி பார்ப்பேன்னு நினைப்பேன். இப்போ என் கையில் அந்த நகையெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள், இவர்களும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெறட்டும், நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகுவீர்கள். இன்னைக்கு விஞ்ஞானம் பெருகி போச்சு. உலகமே ஒரு மனுஷனுடைய கைக்குள்ள வந்துருச்சு. அவ்வளோ பெரிய விரிந்து பறந்து கிடக்கிற உலகமே ஒரு மொபைல் உள்ள வந்துருச்சு. எல்லாமே உள்ள வந்துருச்சு. அது என்ன பண்ணிருச்சு? லோத்துவின் காலங்களிலே இருந்தது போல ஜனங்களை நடத்திட்டு போகுது. கடைசி காலங்கள் வரும் பொழுது இப்படியெல்லாம் நடக்குன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிறைய தேசங்களிலே இது சட்டம் ஆக்கப்பட்டு விட்டது. அது வேதத்தின்படியான சரியான திட்டமோ தீர்மானமோ எடுக்க வேண்டிய முடிவோ அல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு அப்படின்னாச்சுன்னா உங்கள் பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைங்க, உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இதுதான் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ஆதியிலே ஆதாமை ஏற்படுத்தி ஆதாமுக்கு இன்னொரு ஆம்பளை பையனை கொடுக்கல வாழ்க்கை துணையா, ஏவாளைத்தான் கொடுத்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை விட்டு வழி விலக பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்குது. அதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்மளை சுற்றி நெருக்கிட்டு இதை எடுத்துக்கோ இதை செய். இதில் எங்கேயும் நம்ம பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ சிக்கிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த வசனத்தை அழகாக ஆண்டவர் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில்
சிறைப்பட்டு போன ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறாரு, ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாச்சுன்னா நீ பையனுக்கு பையனையோ பொண்ணுக்கு பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் குமாரர்களுக்கு பெண் கொண்டு உங்கள் குமாரத்திகளுக்கு புருஷர்களை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை உன் வீட்டிலும் உன் மகனோ மகளோ கூடாரவாசியாய் இருப்பதற்கு பதிலாக வனவாசியாய் சுற்றி கொண்டு இருக்கலாம். உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கலாம். நீ எந்த காலத்தில் வாழ்கிறம்மா, அப்பா நீ எந்த காலத்தில் இருக்கிற, உனக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது என்றெல்லாம் சொல்லி கூட இருதயத்தை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி என்ன செய்கிறதுன்னு வழி தெரியாம நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார். நான் வழி திறந்துட்டேன்னு சொல்றாரு. உன் கண்ணீரை கண்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் பிள்ளைகளுடைய எல்லா சிறைப்பையும் மாற்றி அவர்களை வாழ்ந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கல்யாணத்துக்கு உன் பிள்ளை சம்மதிக்கலைன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கலாம். நிறைய வரன் வருது, ஆனால் இவன் சம்மதிக்க மாட்டேன்றா, என் பையன் சம்மதிக்க மாட்டேன்றான். என்ன செய்யுதுன்னு தெரியல. அடுத்தடுத்த பிள்ளைங்க இருக்குது. என்னையா செய்கிறது? வேதனையோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற. உன் கண்ணீர் ஆண்டவர் துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கிறாரு. யாரு கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்களோ அவளுடைய இருதயத்தில் இன்றைக்கு பேசுவார். அது உன் மகனாயிருக்கலாம், உன் மகளாயிருக்கலாம், உன் பேத்தியாயிருக்கலாம், உன் பேரனாயிருக்கலாம். இரவோடு இரவாக அவளுடைய இருதயத்தில் பேசி நாளைக்கு காலையில் நேரம் விடியும் பொழுது, அம்மா எனக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கலாம், எனக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லுகிறதை அந்நிய கண்கள் அல்ல, இனி உங்களுடைய சொந்த கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. என்னென்ன காரியம் உன் பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு தடையா இருக்கோ அந்த தடைகளை எல்லாம் உடைச்சி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் எங்களுடைய ஆஃபீஸில், எங்கள் ஊழிய அலுவலகத்தில் 35 வயசு, 38 வயசு, 40 வயசு நிறைய பிள்ளைகள் திருமணமாகாமல் இருந்தார்கள். ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நீ ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் அழுது ஜெபம் பண்ணி கல்யாணம் எல்லாம் நடக்குதுப்பா, உன் கண்ணு முன்னால் 5-6 பிள்ளைங்க சுற்றுது பார்த்தியா, அதை நீ நினச்சி பார்த்தியா? அந்த பிள்ளைகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியா? உன் கூட தானே ஊழியம் செய்கிறாங்க, ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுற, உன்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை நீ விட்டுட்டியடா அப்படின்னாரு. நீ இருதயம் நொறுங்கி போயிட்டு. டெய்லி காலையில் 9:30 மணிக்கு எங்களுடைய டிவோஷன் சர்வீஸ் நடக்கும். காலையில் ஆஃபீஸ் போயிட்டு ஆண்டவர் நைட்டெல்லாம் என்ன தூங்க விடலை. இந்த பிள்ளைகள் ஒரு 5-6 பிள்ளைங்க இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ஆண்டவர் இரவெல்லாம் என்கிட்ட பேசினார். இன்னிலேருந்து காலையில் டிவோஷனில் எல்லாருக்கும் ஜபிக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல ஜபிக்கணும், நம்ம பிள்ளைங்க கரை சேரணும். இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோட ஜபம் பண்ணி ஆண்டவருடைய பெரிய கிருபையினால டக்கு 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 டக்குன்னு எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படி அது வரைக்கும் தடைப்பட்டிருந்த அந்த திருமணங்கள் எல்லாம் மடமடன்னு நடந்துச்சுன்னு தெரியாது. மடமடன்னு ஒரு 4 திருமணம் நடந்துச்சு. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால நாங்களே முன்ன நின்று, ஆதரவு இல்லாத பிள்ளைகள், அப்பா இல்லாத பிள்ளைகள், அவர்களுக்கு முன்ன நின்று நல்ல ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி பண்ணி வச்சு கரை சேர்த்துட்டோம். அதில் கிட்டத்தட்ட 41 ஆச்சுன்னு நினைக்கிறேன். லெட்டர் மினிஸ்டர்லாம் பார்க்குற ஒரு பிள்ளை, நல்லா அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கு. சில நேரத்தில் நான் சொல்ல டிக்டேட் பண்ண அவள் தான் எழுதுவான். 40+ ஆயிடுச்சு. கூட வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளும் உடனே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி போகிறாங்க. ஒரு நாள் சீட்டில் உட்காந்து ஊழியத்துக்காக உட்காந்துருக்கிறா, ஓன்னு அழுறா. அப்போ அங்கேருந்து எனக்கு இன்டர்காமில் கூப்பிட்டு அந்த பிள்ளையுடைய பேரை சொல்லி, ரொம்ப அழுதுட்டு இருக்கிறா, என்னன்னு தெரில அப்படின்னு, மேலே அனுப்பி விடுங்கன்னு சொல்லி என் கேபினுக்கு வர சொன்னேன். என்ன மக்களே உனக்கு பிரச்சனை? இல்லை அங்கிள், என் கூட இருந்த எல்லாரும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க, எனக்கு மட்டும் ஒரு மாப்பிள்ளையும் அமைய மாட்டேங்க, எங்கே போய் பார்த்தாலும் உன்னை பிடிக்கலைன்னு எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, மனசு வலிக்குது, எனக்கு கல்யாணம் ஒன்று நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு, எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆகாதென்று எல்லாராலும் தள்ளப்படுகிற கற்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர், அவங்க எல்லாரை காட்டிலும் உனக்கு சிறப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ கவலைப்படாத, நீ ஊழியம் செய்கிற, உனக்கு நான் செய்வேன் மகளே என்று சொல்லி அவளை ப்ளஸ் பண்ணி அனுப்பிட்டு என் அறையில் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அவளுக்காக கதறி இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. என் கண்ணு முன்னால் நீங்கள் தானே இந்த பாரத்தை கொடுத்தீங்க. இவளுக்கு 40க்கு மேலே ஆயிடுச்சு வயசு.
39 38 கிளியர் பண்ணி விட்டீங்க. இவளுக்குள்ள நீங்க முதல்ல செய்திருக்கணும். இவளுக்கு ஏன் ஆண்டவரை கடைசி? ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணி அதன் பிறகு ஆண்டவர் சொன்னார், பாரு அவங்க எல்லாரை விட இவளுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அடுத்த 2 நாள் கழித்து திடீர்னு மத்தியான டைமில் அவங்க பாஸ்டர் ஃபோன் பண்ணிவிட்டு, ஏம்மா ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கிறேன், மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, ஐயாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த 1/2 மணி நேரத்தில் இங்கே வந்துடுறேன். உடனே வந்து சொன்னால் ஒரே சந்தோஷம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நீ போ, கர்த்தர் அதை உனக்கு வாய்க்க பண்ணுவான். ஹல்லேலூயா. போயிட்டு திரும்பி வந்து சொல்கிற, அங்கிள் என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியலை. ஏன்னா சுமாராக இருக்கிற பசங்க கூட எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்ண, அவ்வளவு அழகான, என்னை விட நல்ல ஹைட்டாக நல்ல படித்த ஒரு மாப்பிள்ளை, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் நல்ல வேலையில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை, அழகாக ஆண்டவர் அவளுக்காக உடனே வச்சுருந்தார். ஹல்லேலூயா. பார்த்துட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, ஐயாட்டா நீ வேலை செய்யணுன்னா நீ அதுக்கப்புறம் மேரேஜுக்கு பிறகும் நீ கண்டிப்பாக நீ ஊழியம் செய், அது எங்களுக்கு ஆசீர்வாதம், ஐயாவை மட்டும் கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு நாங்கள் சொன்னேன்னு சொல்லி அந்த பையன் வீட்டு பாஸ்டர் அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லி, என்ன இருந்தாலும் உன் கல்யாணத்தை நான் தான் நின்று நடத்துவேன், என்ன வேலை இருந்தாலும் நான் ஒதுக்கி வச்சிருவேன் மக்களே, நான் வருவேன்னு சொல்ல. சிறப்பாக கல்யாணம் நடந்துச்சு. வந்த எல்லாருக்கும் ஆச்சரியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பண்ணின தப்பை நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. நான் பாருங்கள், எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணி, எத்தனை பேருக்கு குழந்தை, எவ்வளோ பேருக்கு திருமண தடைகள் எல்லாம் உடைஞ்சது. ஆனால் என்ன சுற்றி இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் என் கண்களுக்கு புலப்படவில்லை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உன் குடும்பத்தில் முதல்ல ஒன்றை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை அனுப்பப்பார். சிறைப்பட்டிருந்த தேசத்திலே இந்த யோசேப்புக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க அவங்க அப்பா இல்லை, அம்மா இல்லை, உடன்பிறப்புகள் இல்லை, சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை. இவன் சிறைப்பட்டு போன அந்த தேசத்திலே. ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். எனவே அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் பெரிய அந்த தேசத்திற்கு அதிபதி ஆன உடனே இவனுடைய வயசை பார்த்துட்டு அந்த தேசத்தினுடைய ராஜா இவனுக்கு பொண்ணு பார்க்குறார். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதுவும் அவன் வழிபடுகிற தெய்வத்தினுடைய கோத்திரத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய மகளை ஆஸ்நாத்தை ராஜா அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜா முன்ன நின்று அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தா நல்லா இருக்குமோ அதே போல் அவன் குலத்திலே கோத்திரத்திலே எபிரேய கோத்திரத்தில் அழகா ஊழியம் செய்கிற ஒருவனுடைய மகள், அவளுடைய பேர் ஆஸ்நாத்தை தேடி கண்டுபிடிச்சு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. என்ன நல்ல ஆண்டம்! யோசித்து பார்த்திருப்பான் அவன், யார் எனக்கு பொண்ணு பாப்பா, யார் எனக்கு பொண்ணு கொடுப்பா, நான் அனாதையா இந்த தேசத்திலே சிறைப்பட்டு கிடக்கிறேன் என்று அவன் எத்தனை முறை யோசித்திருக்க கூடும். ஆனால் ஒரு நாள் வந்தது, ராஜாதி ராஜா ராஜாவிடத்தில் பேசுகிறார். என் பிள்ளை பெரிய பதவி எல்லாம் கொடுத்துட்ட, எல்லாம் ஓகே, நீ அவனுக்கு லைஃப் செட்டில் ஆகணும், நல்ல அழகாக அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உங்கள் கோத்திரத்தில் இருந்தெல்லாம் கொடுத்துடாத, அவன் விரும்புகிறபடி ஒரு நல்ல ஆசாரியனுடைய ஊழியம் செய்கிற ஒருவருடைய ஒரு மகளை ராஜா இவனுக்கு அரேஞ்ச் பண்ணி திருமணம் செய்து கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறார். ராஜா அவனுக்கு கொடுத்தான், ஆஸ்நாத்தை கொடுத்தான். அப்படின்னா ராஜா முன்ன நின்று பார்த்து எடுத்து செய்திருக்கிறாரு. நின்று செய்ய யாரும் இல்லை, எடுத்து செய்ய யாரும் இல்லை. அப்பா இருந்து நான் அனாதையை போல இருக்கிற, அண்ணன் தம்பி இருந்து அனாதையை போல இருக்கிற, யாருமே ஸ்டெப் எடுக்கலை, யாருமே தலை கொடுக்கலை. நான் தலை கொடுத்தா நான் மாட்டிக்கணும், மற்றவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்களோ, மொத்த சமயம் என் மேலே விழுந்துருமோ என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை நீ அழுது புலம்பிக் கொண்டு உட்கார்ந்திருந்தால் என் இயேசு சொல்லுகிறார், உனக்காக நான் இறங்கி வருவேன், நான் நின்று செய்வேன், நான் எடுத்து செய்வேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப 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 நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் உன் கண்களுக்கு புலப்படாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும். ஆமென். ஒருவேளை நீங்களும் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு, ஒருவேளை எனக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடே நின்று போச்சு, கவலையே படாத. ஒரே வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே, சாராளுடைய காலங்களிலே வாழ்ந்த ஆண்டவர்
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு உம்மிடத்திலே வருகிறேன். எனக்கு வழிபாடு நின்று போனது உண்மைதான். ஆனாலும் சாராளின் தேவன் என்னையும் நீர் கர்ப்பவதியாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நீ சொல்லி பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் உனக்கு நடக்கும். ஆண்டவர் உனக்கு நல்ல பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லா கற்பத்தின் தடைகளை உடைச்சி ஆண்டவர் பிள்ளையை அல்ல பிள்ளைகளை கொடுப்பார். நிறைய பேர் வயதானவங்க, என் பேர பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், உன் ஆசை நிறைவேறிட்டு என்று சொல்லுகிறார். பேத்தியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், என்னை என் பிள்ளைகளுக்கு கற்பமே தங்கலை. எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு. கவலையே படாதீங்க. இப்பொழுது உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவர்களை சந்தித்து அவர்களுக்கென்று பரலோகத்தின் திரவியத்தை அனுப்பி அவர்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், சாராளை ஆசீர்வதித்தவர், அன்னாளை ஆசீர்வதித்தவர், ஆகாரை ஆசீர்வதித்தவர், உன்னையும் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீங்கள் சிறைப்பட்டு போன இடத்திலே சமாதானமாய் குடியிருப்பீர்கள். அப்படின்னா நிம்மதி இல்லாமல் வேதனையோட கண்ணீரோட இருந்த நாட்களுக்கு பதிலாக இனி சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு பிறகு உங்களுக்கு கொடுப்பார். எடுத்து வாசிங்க, எரேமியா 29:7 வாசிப்போம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். வேதத்திலிருந்து ஒரு ரகசியத்தை நீங்கள் உங்க ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சிறைப்பட்டு அடைப்பட்டு கிடக்கிற அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அந்த பட்டணத்திற்காக நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகையில் அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்படின்னா நீங்கள் குடியிருக்கிற பட்டணத்தில், மாவட்டத்தில், மாநிலத்தில், ஊரில், கிராமத்தில், தேசத்தில் நிம்மதியாக வாழணும்னு நீ ஆசைப்பட்டியன்னா உனக்காக மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த முழு பட்டணத்திற்காக நீ ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு உன் ஜெபத்தை கேட்டு சமாதானத்தை கொடுக்கும் பொழுது அதோடு கூட உனக்கும் சமாதானம் கிடைக்கும். அப்படின்னா எதை எடுத்துக்க சொல்கிறார்? இன்னைக்கு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக மட்டும் நீங்கள் ஜெபித்த நாட்களுக்கு பதிலாக உங்கள் தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுகள் நீங்கி குடும்பத்தில் சமாதானம் தங்கும், நிம்மதி தங்கும், ஆசீர்வாதம் தங்கும். ஸோ இந்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நல்ல குணாதிசயத்தின்படி நல்ல ஜெப ஆவியை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றி நல்லா ஜெபிச்சு ஜெயம் எடுப்பீர்கள். ஜெபிச்சு சமாதானத்தை காத்து கொள்வீர்கள். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே இனி சுகமும் தங்கி இருக்கும். உங்கள் சமாதானத்தை கெடுத்த வியாதி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி வியாதிகளை எல்லாம் குணமாக்கி சத்தியத்திலே உங்களை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் எழுந்து நின்று தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு பிறகு கிறிஸ்து இயேசு இவர்களுக்குள் பிழைத்திருப்பீராக. இவர்கள் சிறைப்பட்டிருக்கிற வீட்டிலே, பட்டணத்திலே, தேசத்திலே இவர்களுக்குள் அமர்ந்து சவாரி செய்து நீர் இன்றைக்கு பிரவேசிப்பீராக. நீங்கள் போகிற கையோட என் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வேலை, நிரந்தரமான வேலையை தாங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதி நிறைய முறை பிள்ளைங்க ஃபெயிலாகி வந்துட்டாங்கப்பா. மத்தியாஸ் பேரில் சீட்டு மிதந்தது மாதிரி என் பிள்ளைகளுடைய பேரில் ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு சீட்டு மிதக்கும்படி நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். பேங்க் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் உண்டு, வெளிதேசத்துக்கு போகிறதுக்காக எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் உண்டுப்பா. எதுவாக இருந்தாலும் நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன், யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவனே,
என் பிள்ளைகளுக்கு எக்ஸாமில் வெற்றியை கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு நல்ல தேசத்தில் குடியுரிமை தார், நல்ல இடத்துல என் பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க, பூட்டப்படாத ஒரு திறந்த வாசலை தாங்கப்பா. வேலை இல்லாததுனால என் பிள்ளைங்க அவமானத்தோடு நிற்கிறாங்கப்பா. குடும்பத்தில் தாய் கூட வேலை இல்லாமல் தெண்டச்சோறு சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு வேளை திட்டி இருக்கலாம். உடன்பிறப்புகள் எல்லாம் வேலைக்கே போக மாட்டேன்றான். நீ ஊருக்கே வேதனை, எங்கள் குடும்பத்துக்கு வேதனை, நீ ஒரு வெட்டி ஆஃபீஸர் மாதிரி சுற்றுற என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை வேதனையோட அவமானமோடு இவர்களை பேசி இவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தியிருக்கலாம்ப்பா. எங்கள் அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே, எங்கள் அக்கா சொல்லிட்டாலே ஒருவேளை கண்ணீரோடு என் பிள்ளைங்க இருக்கலாம்ப்பா. நான் எவ்வளோ வாய்ப்பு தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல ஆண்டவரே, நான் என்ன பாவம் பண்ணுறேன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு என் பிள்ளைங்க நிற்பாங்கன்னா என் பிள்ளைகளுடைய கண்ணீரை கேட்டு யாரு வெட்டி ஆஃபீஸர்னு கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னால் பெரிய அரசாங்க அதிகாரியாக ஆஃபீஸராக ஆண்டவரே நீர் அவர்களை அலங்காரம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். நீ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன் அல்லவா நீ. என் பிள்ளைகளை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்து நீர் அழகு பார்ப்பீராக. அப்பா, எந்தெந்த பிள்ளைங்க வேலையில் எனக்கு நிரந்தரமாக நிற்க முடியலை, இங்கே 5 மாதம் அங்கே 6 மாதம் இங்கே 2 மாதம் அடிச்சு பணி நிரந்தரம் இல்லாமல் இவங்க காலை நிற்காமல் நிற்கிற பிள்ளைங்கள் உண்டப்பா. எனக்கு நிரந்தர வேலையிலேன்னு நிற்கிற பிள்ளைகளை பார்த்து யாக்கோபே யாக்கோபே, என் மகனே என் மகளே, நீ வேறொன்று வா என்று கர்த்தர் சொல்லுகிறேன், நீ வேறொன்று வா என்று கர்த்தர் சொல்லுகிறேன். வேறொன்று வா, வேலையிலே நீ வேறொன்று வாய், உன் ஊழியத்திலே வேறொன்று வாய், உன்னுடைய வியாபாரத்தில் நீ வேறொன்று வாய் மகனே மகளே. எப்படி கேதுரு மரம் அசையாமல் நிலையாய் நிற்கிறதோ லீபனோனின் கேதுருவை போல வேறொன்று வாய். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மட்டுமல்லப்பா, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, புருஷனால் நிம்மதி இல்லை, வாழ வந்த மருமகளால் நிம்மதி இல்லை, மருமகனால் நிம்மதி இல்லை. கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகள் குடியிருக்கிற பட்டணத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை இவர்களுக்குள்ளே எப்பொழுது போடுவீராக. ஒரு விண்ணப்பத்தின் ஆவி கண்ணீரோடு அழுது புலம்பி ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிற அந்த பட்டணத்தில் ஆண்டவரை குறித்து அறியாத ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோட கதறி ஜெபிக்கிற அந்த கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரம். பட்டணத்திற்காக இவருடைய குடும்பத்திற்காக சபைக்காக இவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவருடைய சிறையிருப்புகள் மாறட்டும். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் அதன் நிமித்தம் உங்களுக்கும் சமாதானத்தை தருவேன் என்று சொன்னேன். சமாதானத்தை கட்டளையிடும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி,
அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.